எல்லாருக்கும் வணக்கம். எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் க்யூர் பண்ணுறதுக்கு நம்மளோட நேச்சுரல் ரெமெடினா அது பிரண்டைன்னு சொல்லலாம். இது ஒரு பவர் பேக் பிளான்ட் தான். ஏன்னா எலும்பு முறிவு சீக்கிரமாக ஹீல் ஆகிறதுக்கு, எலும்பு தேய்மானத்தை தடுக்கிறதுக்கு, ஜாயிண்ட் பெயின் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பிரண்டையால் மட்டும்தான் சரி பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. எலும்புக்கு சம்மந்தப்பட்ட எல்லா நியூட்ரிஷனும் எல்லாமே இதிலே இருக்குது. அது இல்லாமல் உடம்புலேயே இருக்கிற கெட்ட கொழுப்பு நிறைய தங்குறல்ல, அந்த கெட்ட கொழுப்பையும் இந்த பிரண்டை கம்மி பண்ணி கொடுக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பிரண்டையை வச்சு ஒரு பொடியும் ஒரு துவையிலும் தான் இன்றைக்கி நம்ம சமையலையே பண்ண போகிறது. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஓல் கூடி ப்ரெஸ் பண்ணாதான் ഞാൻ போடுற புது வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பொடி ஏர் டைட் போட்லேயே போட்டு வச்சிட்டேன்னா கொஞ்சம் நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். துவையில் ஃப்ரிட்ஜில் வச்சு 3 நாளைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அப்பப்போ தேவையானதை எடுத்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சூடாக்கினா போதும். ஃபஸ்ட்டு துவையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிரண்டை எப்படி க்ளீன் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு காட்டுறேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ்லே புளி எடுத்து 1 கப் அளவில் தண்ணியிலேயே கரைச்சி வச்சுருங்க. பிரண்டை க்ளீன் பண்ணி தோலெல்லாம் எடுத்து கொஞ்சம் நேரம் புளி வெள்ளத்திலே போட்டு வைக்கணும். பிரண்டைக்கு கொஞ்சம் அரிப்பு தன்மை இருக்குது. அது குறைக்கிறதுக்கு தான் புளி தண்ணியிலே போடணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கை அரிக்காமல் இருக்கிறதுக்கு பிரண்டை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையிலேயே கொஞ்சம் ஆயில் தடவிக்கலாம். பிரண்டை கொஞ்சம் பிஞ்சாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப முத்தி இருந்தால் அது எடுக்க வேணாம். முருங்கைக்காயோட தோலெல்லாம் எடுக்கிற மாதிரியே தான் பிரண்டையோட தோல் எடுக்கிறதும். பிஞ்சு தண்டாக இருந்தால் அப்படியே கூட கட் பண்ணி போடலாம். எப்படி பிரண்டை துவையல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேஸ் பற்ற வச்சு சட்டியை வச்சு சூடானதுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி தோலெல்லாம் உரித்து புளி தண்ணியிலே போட்டு வச்சுருந்தா பிரண்டையை எண்ணெயிலே வறுத்து எடுக்கலாம். பிரண்டையோட க்ரீன் கலரெல்லாம் மாறி கோல்டு கலர் ஆகும்போது இன்னொரு பாத்திரத்திலேக்கு மாற்றி வைக்கலாம். அதே எண்ணெயிலே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போடலாம். அந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அந்த டைம்லேயே 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்து உளுந்தம்பருப்பு நல்லா செவக்கின டைம் வரைக்கும் நல்லா வணக்கலாம். உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த டைம்லேயே ஒரு குட்டி பீஸ் பெருங்காயம் போடலாம். காரத்துக்கு தேவையான வரமிளகா போடலாம். உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து 5லேருந்து 10 எண்ணெய் வரைக்கும் போடலாம். அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸில் எடுத்து புளியும் போட்டு வணக்கலாம். 2 தண்டு கறிவேப்பிலவும் போடலாம். 2 பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போடலாம். கூட தேவையான உப்பும் போட்டு சின்ன வெங்காயம் நல்லாவே கோல்டன் கலர் ஆவண வரைக்கும் வணக்கலாம். இடையில் எண்ணெய் பத்தலைன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் வரைக்கும் ஊற்றலாம். கேஸ் ஃப்ளேம் கம்மியாக வச்சு 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வணக்கினால் சின்ன வெங்காயமெல்லாம் நல்லா கோல்டு கலராகி நல்லா வணங்கி வந்துடும். வீடியோவில் பார்க்குற பருவத்துக்கு வந்துருச்சுன்னா மிக்சியோட ஜாரில் போட்டுக்கலாம். கூட முன்னே நம்ம வறுத்து வச்சுருக்கிற பிரண்டையும் போட்டு சூடானதுக்கப்புறம் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்கலாம். நல்லாவே அரைச்சி எடுத்துட்டேன். லாஸ்ட்டு துவையலுக்கு தாளிப்பு கொடுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பும் 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் போட்டு வணக்கலாம். நல்லா மூத்து வந்துடுச்சுன்னா 2 வற்றல் மிளகாவும் 1 தண்டு கருவேப்பிலாவும் போட்டு வணக்கி துவையல்லையே போடலாம். மருத்துவ குணமும் டேஸ்டியுமான துவையல் ரெடி ஆயாச்சு. அடுத்து பிரண்டையை போட்டு பொடி தயார் பண்ணலாம்.
2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி 2 கைப்பிடி அளவுக்கு இருந்த பிரண்டையை வறுத்து இன்னொரு பாத்திரத்திலேக்கு போட்டுக்கலாம். அதே எண்ணெயிலே 12லிருந்து 15 வரைக்கும் காரத்துக்கு தேவையான வரமிளகாய் போட்டு நல்லா வறுத்து எடுக்கலாம். பொடி தயார் பண்ணுறதுக்கு எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே தனித்தனியாக தான் வறுத்து எடுக்கணும். வரமிளகாவும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் பெருங்காயமும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறம் 100 கிராம் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லாவே சிவப்பு கலர் வர்ற வரைக்கும் வறுத்து எடுக்கலாம். உளுந்தம்பருப்பு நல்லா டார்க் கலர் வரலைன்னா பொடிக்கும் டார்க் கலர் வராது. அதனால உளுந்தம்பருப்பு கொஞ்சம் நல்லா சிவப்பாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுக்கலாம். வீடியோவில் பார்க்கணும் அளவுக்கு உளுந்தம்பருப்போட கலர் மாறிடுச்சுன்னா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 50 கிராம் துவரம் பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் எள்ளு போட்டு வறுத்து எடுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கறிவேப்பிலாவும் புளியும் போட்டு வணக்கி எடுத்துக்கலாம். நான் இது ரெண்டுமே போடாமல் தான் கிரைண்ட் பண்ண போகிறது. நல்லாவே பொடி ஆக்கிட்டேன்னா ஏர் டைட் போட்டில் போட்டு வச்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டெய்லியும் எடுத்து யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெளியே வச்சு மீதி இருக்கிறது ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணலாம். பிரண்டையோட பொடியும் துவையிலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.